இந்தியாவில் ஏழைங்களால் பணக்காரங்க ஆகவே முடியாதா? என்னோட ஒரு வீடியோவில் ஒருத்தர் நம்மலாம் பணக்காரங்க ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரியான விதத்தில் கட்டமைச்சிங்க அப்படின்னா யாராலையும் பொருளாதார விடுதலையை அடைய முடியும். நான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பக்கெட்டுக்கு நான் ஒப்பிட்டு அதில் ஒரு 7 ஓட்டை நான் இதில் போட்டிருக்கிறேன். இந்த ஓட்டையெல்லாம் நீங்கள் கரெக்டாக அடைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களால் பொருளாதார விடுதலையை நோக்கி நகர முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பொருளாதார விடுதலையை நோக்கி போகிறதுக்காக நான் போடுற இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பக்கெட்டாக நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த பக்கெட்டில் தண்ணி நிறையிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் பொருளாதார விடுதலையை நோக்கி போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதில் நான் ஒரு 7 ஓட்டை போட்டு வச்சுருக்கிறேன். அது ஒரு குறிப்பிட்ட வரிசையில் நான் அடுக்கியிருக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டரில் நீங்கள் அதை கரெக்டான விதத்தில் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் நீங்கள் இந்த பொருளாதார விடுதலையை நோக்கி போக முடியும். ஸோ எதுக்காக இந்த ஆர்டரில் நான் அடுக்கியிருக்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு கீழே இருக்கிற இந்த ஓட்டை அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தண்ணி என்ன செய்யாது அப்படின்னா இதுக்கு மேலே என்ன செய்யாது, அந்த தண்ணி போகாது. அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடைக்க வேண்டிய அந்த முதல் ஓட்டை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மனநிலை. ஓகேங்களா? மனநிலை. இந்த மனநிலை தான் நீங்கள் முதலாவது அடைக்க வேண்டிய ஓட்டை. இந்த மனநிலை தான், ஆட்டிடியூட் தான் நீங்கள் முதலாவது அடைக்க வேண்டிய ஓட்டை. அதாவது நம்மளால் பணக்காரங்க ஆக முடியாது, நம்மளால் பொருளாதார விடுதலையை நோக்கி நகர முடியாது, இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் நாம் இருந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளாலையும் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொருளாதார விடுதலையை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளே வந்தால் தான் உங்களால் அதை நோக்கி நகர முடியும். அதனால தான் நம்ம முதலாவது அடைக்க வேண்டிய அந்த ஓட்டை நம்முடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா இந்த மனநிலை. இதைத்தான் நீங்கள் முதலாவது சரி பண்ணணும். இதை சரி பண்ணால் தான் உங்களால் அடுத்தடுத்த விஷயங்களை இதில் செய்ய முடியும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் இந்த முதல் ஓட்டையை அடைச்சிட்டிங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தண்ணி கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்துடும். நீங்கள் அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில் அடைக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஓட்டை என்ன தெரியுமா? கடன். ஓகேங்களா? கடன். இந்த கடன் அப்படிங்கிறது பல நபர்களை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களால அந்த பொருளாதார விடுதலையை நோக்கி நகர முடியாமல் தடுக்குது. ஓகே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு சரியான உண்மையான தேவைக்காக நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. அதை பற்றி நான் பேசலை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்குறதுக்கு நாம் உற்சாகப்படுத்தப்படுகிறோம். நிறைய ஆஃபர்லாம் இருக்கிறதா உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டில் இந்த கடனை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ காஸ்ட் இஎம்ஐ. நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த காசுமே கொடுக்க வேண்டாங்க, நீங்கள் அந்த பொருளுக்கான காசை கொடுத்தா போதும், நாங்கள் உங்களுக்கு பொருளை கொடுத்துருவோம், அதையும் நீங்கள் என்ன செய்யலாம், இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதங்களில் கடன் வாங்க மக்கள் உற்சாகப்படுத்தப்படுறாங்க. அப்போது ஒரு சில நேரத்தில் நம்ம தான் எக்ஸ்ட்ரா எந்த காசுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்களை, தேவையில்லாத பொருட்களை நாம் கடனாக வாங்கி வச்சுருப்போம். இந்த மாதிரி கடன் வாங்குறதும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய செல்வத்தை எந்த நோக்கத்துக்காக நீங்கள் சரியான விதத்தில் செலவு பண்ணணுமோ அந்த மாதிரி செலவு பண்ண விடாமல் அது தடுத்துக்கிட்டு இருக்குது. நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு உளவியல் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ பல நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சரியான விதத்தில் அந்த பணத்தை முதலீடு பண்ணுறதை விடாமல் இந்த மாதிரி கடன் வாங்குறதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்களால அந்த பொருளாதார விடுதலை நோக்கி நகர முடியாமல் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அடைக்க வேண்டிய அடுத்த ஓட்டை பார்த்தீங்க அப்படின்னா கடன். ஓகேங்களா? அனாவசியமான கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அடைச்சிங்க அப்படின்னா அடுத்தால உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிடும், மேலே வந்துடும். ஓகேங்களா? மூணாவதாக பல நபர்களை பொருளாதார விடுதலையை நோக்கி நகர விடாமல் தடுக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தேவையில்லாத செலவுகள். ஓகேங்களா? தேவையற்ற செலவுகள். இந்த தேவையற்ற செலவு அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு செலவு பண்ணுறீங்க, அந்த செலவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை செலவு பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அந்த செலவு நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து பேசாமல் போய்கிட்டு தான் இருக்கும். அந்த செலவு பண்ணுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் பெரிய அளவில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்காது. ஆனால் நீங்கள் அந்த செலவை பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த கடன். இந்த கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லாத பணத்தை செலவு பண்ணுறது. ஓகேங்களா? அது கடன். இங்கே இந்த தேவையற்ற செலவு அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட இருக்கிற பணம், உங்கள் கையில் இருக்கிற பணம், அதை நீங்கள் கொடுத்து செலவு பண்ணுறீங்க. ஆனால் அந்த செலவு பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் தேவையற்ற செலவு. ஸோ அதனால் வந்து இந்த தேவையற்ற செலவு வந்து நம்ம அடைக்கணும். இந்த இடத்துல நான் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் பேசணும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இதை பேசுகிறேனே அப்படிங்கிறதுக்காக வந்து வருத்தப்படாதீங்க, முதல்ல சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் பல ஏழை குடும்பங்களில் நாம் பார்க்குற ஒரு அனாவசியமான தேவையே இல்லாத ஒரு செலவு என்ன தெரியுமா? குடிக்கிறது. இப்போது இந்த தேவையற்ற செலவு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி கிடையாதுங்க. இந்த தேவையற்ற செலவு அப்படிங்கிறது ஆளுக்கு ஆள் மாறுபடும். ஓகேங்களா? இப்போது ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3000 அல்லது 5000 சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து சாயங்காலம் போய் ஒரு 500 குடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு தேவையற்ற செலவு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது அவங்களுடைய உடம்பை பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, அது வந்து அவங்களால சமாளிக்க முடிஞ்ச ஒரு செலவு. ஆனால் பல ஏழை நபர்கள், தினசரி வேலைக்கு கூலி வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் வந்து குறைவான சம்பளத்தில் வந்து வேலைக்கு இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 800 1000 வரைக்கும். ஓகேங்களா? ஒரு டீசெண்டான ஒரு சம்பளத்தை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 800 1000 தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. அதில் ஒரு 300 400 கொண்டு போய் குடிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு அதிகமான அந்த ப்ரொப்போர்ஷனை பாருங்கள். அப்போது எந்த அளவுக்கு உங்களுடைய வருமானத்தில் ஒரு அதிகமான அமௌண்ட்டு வந்து நீங்கள் அதில் தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏழைங்க அப்படின்னா நீங்கள் குடிக்கக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத பல செலவுகளை வந்து நாம் தவிர்க்கும் பொழுது அது என்ன செய்யும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அடைய முடியும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை வந்து நாம் தடுக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அந்த பக்கெட்டில் நீர்மட்டம் அப்படிங்கிறது மேலே வருது. அடுத்ததாக பல நபர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டை என்ன தெரியுமா? அடுத்ததாக இருக்கக்கூடியது காப்பீடு இல்லாமல் இருக்கிறது. ஓகேங்களா? காப்பீடு. காப்பீடு இல்லாமல் இருக்கிறது. இந்த காப்பீடு அதாவது இன்சூரன்ஸ், திடீர்னு சொல்லி ஒரு பெரிய செலவு வரும் பொழுது அந்த செலவை வந்து தாங்கக்கூடியது தான் இந்த காப்பீடு. இந்த காப்பீட்டை வந்து நம்ம எதுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னா ஒரு ஷாக் அப்சார்பருக்கு வந்து நம்ம ஒப்பிடலாம். பைக்கில் காரெல்லாம் ஷாக் அப்சார்பர் இருக்கும். திடீர்னு வேகமாக போகும்போது ஏதாவது ஒரு பள்ளத்தில் டக்குன்னு விழுந்துச்சு, இப்போ டயர் விழுதுன்னா அந்த ஷாக்கை வந்து அது அப்சர்வ் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த காப்பீடு நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து திடீர்னு ஒரு பெரிய செலவு வரும் பொழுது அதை தாங்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த காப்பீடு இல்லாமல் இருக்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை ஒரு பெரிய செலவு திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு போய் அதுக்கு கொடுக்க வேண்டியதாயிரும். ஒருவேளை உங்ககிட்ட வந்து அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடன் வாங்கி நீங்கள் வந்து அதுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே போவீங்க. ஸோ அது உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை வந்து வலிச்சுட்டு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களை கடன்காரனாகவும் ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால் இந்த காப்பீடு அப்படிங்கிறது கண்டிப்பாகவே வந்து என்ன பார்த்திங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். ஸோ அதனால் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அடைக்கணும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து காப்பீடு போடுங்க. அந்த மாதிரி காப்பீடு போடும்போது அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி நெட்டை வந்து கொடுக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த காப்பீடு அப்படிங்கிறது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தேவையில்லாத ஒரு 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 ஆபத்து, ஒரு செலவு வந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து உங்களை வந்து பாதுகாக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலில் நான் போடுற மற்ற வீடியோக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் பல நபர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டை என்ன அப்படின்னா அவசர கால நிதி இல்லாமல் இருக்கிறது. அவசர கால நிதி இல்லாமல் இருக்கிறது. இந்த அவசர கால நிதி ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் அகெயின் இந்த எமர்ஜென்சி ஃபண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேமில் இருக்கிற மாதிரியே அது எமர்ஜென்சிக்காக நம்ம பயன்படுத்துறது. ரைட், ஓகே. இது இந்த காப்பீட்டுக்கும் இந்த அவசர கால நிதிக்கும் என்ன வித்தியாசம்? காப்பீடு அப்படிங்கிறது ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல்லேருந்து உங்களை மெடிக்கல் இஷ்யூஸ், ஓகேவா, உடல் நலம் சார்ந்த விஷயங்கள், ஓகேவா, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட செலவுலேருந்து உங்களை வந்து அது பாதுகாக்கும். இந்த அவசர கால நிதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் அல்லாத மற்ற எமர்ஜென்சிஸும் நம்முடைய வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள்
உங்களுடைய பைக் சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது, அதாவது கார் ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. உங்களுக்கு உடம்புல எந்த விதமான காயமும் இல்லை, கடவுளுக்கு நன்றி. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய பைக்கோ காரோ சேதப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம கடையில் கொண்டு மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு விட்டோம் அப்படின்னா, அந்த சேதாரத்தை பொறுத்து வந்து 20,000 ஆகும் சார், 50,000 ஆகும் சார் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு எமர்ஜென்சியில் வரக்கூடிய செலவுகள். அப்போ அதுக்காக நீங்கள் ஒரு ஃபண்டு வச்சுருக்கல அப்படின்னா, அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இமிடியேட்டாக வந்து உடனே கடன் வாங்கணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு தான் தள்ளப்படுவீங்க. கடன் வாங்குறதுல இருக்கிற பிரச்சனை என்ன? நீங்கள் வாங்குறது 50,000 கடன் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் கட்டி முடிக்கும்போது 75,000 கட்டி முடிப்பீங்க. அப்போது பாருங்கள், எக்ஸ்ட்ரா 25,000 நீங்கள் ஒரு ஆபத்துக்கு தயாராக இல்லாதனால, இன்னொருத்தவங்க வந்து உங்களுடைய இந்த சூழலை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கஷ்டத்தை பயன்படுத்தி 50,000 அவங்ககிட்ட கொடுத்துட்டு 25,000 அவன் லாபம் சம்பாதிச்சு 75,000 அவங்ககிட்ட வாங்கிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை. அப்போது இந்த அவசர கால நிதி உங்களுக்கு வந்து எப்போவுமே உங்கள் கையில் வந்து இருக்கணும். இந்த அவசர கால நிதி வந்து பார்த்திங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து பொதுவாக ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கான செலவுகள் உங்கள் கையில் வந்து இருக்கணும். ஒரு 6 மாதம் திடீர்னு உங்கள் கையில் உங்களுக்கு வேலை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களால் வந்து 6 மாதம் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு பணம் வந்து நீங்கள் இந்த எமர்ஜென்சி ஃபண்டில் வச்சுருக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அது உங்களுடைய வாழ்க்கையில் அதுவும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொருளாதார விடுதலை அடையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வாய்ப்பை வந்து அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பக்கெட்டில் நீங்கள் அடைக்க வேண்டிய அதுக்கு அடுத்த ஓட்டை என்ன தெரியுமா? வருமானம். அது என்னங்க வருமானம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஓட்டையாக போட்டிருக்கீங்க. நாங்கள் தான் ஏற்கனவே சம்பாதிச்சிட்ருக்கோமே, அப்படி என்ன எங்களுக்கு வருமானம் இல்லாமலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீங்கள் பெரும்பாலான நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் சார்ந்திருப்பீங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் சார்ந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானதும் ஆபத்தானதும் ஆகும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இருக்கணும். ஓகேங்களா? வருமானம் வந்து பார்த்தீங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 அல்லது 3 சோர்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வரணும். அப்படி அந்த மாதிரி வந்து நீங்கள் வருமானத்தை வர்றதுக்கான வாய்ப்புகளை தேடும். ஏன்னா நம்மள பெரும்பாலானவங்க என்ன செய்வோம், ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆனவுடனே, அப்பாடா ஒரு வேலைக்கு போயாச்சு, இனி அவ்வளோதான் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து போயிட்டுருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு நபர்களும் இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் சார்ந்து இருக்கவே கூடாது. நீங்கள் எப்படியாவது வேறு ஒரு சில விதங்கள்லையும் இந்த வருமானத்தை நாம் அதிகமான இன்னும் ஒரு சில வருமானங்களை வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நமக்கு உதாரணத்துக்கு வந்து இந்த பக்கெட்டில் வந்து தண்ணி விழுறது அப்படிங்கிறது இல்லையா, அந்த வருமானம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இப்போ இது வந்து ஒரு நல்லின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இதிலேருந்து என்ன செய்யுது, தண்ணி வந்து உள்ளே விழுது. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு சம்பளம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு நல்லி மூலமாகவும் உங்களுக்கு உள்ள தண்ணி விழுது அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குயிக்காக என்ன செய்யும், இந்த பக்கெட் நிறையும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, மேபி இன்னொரு நல்லி கூட நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க, அதுலேருந்து கூட தண்ணி விழுது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்லேருந்து உங்களுக்கு உள்ளே வந்து அந்த தண்ணி விழும்போது அந்த பக்கெட் வந்து சீக்கிரமாக என்ன செய்யும், நிறையும். அதனால் ஒரே ஒரு வருமானம் தான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் சார்ந்து இருக்காதீங்க. வருமானம் இன்னும் எக்ஸ்ட்ரா எந்த விதத்தில் வந்து நான் வருமானத்தை நான் அதிகமாக்குறது அப்படிங்கிறது எப்போவுமே யோசிங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்டிவ் இன்கம் இதுதான் வருமானம் இல்லையா? ஆக்டிவ் இன்கம் இல்லாமல் உங்களால் வந்து பேசிவ் இன்கம் வச்சு பணக்காரங்க ஆகவே முடியாது. நிறைய பேர் இப்போ நான் என்னோடய சேனல்லலாம் நான் வந்து எஸ்ஐபி அதெல்லாம் பற்றி பேசுகிறேன். அப்படி பேசும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த எஸ்ஐபி போடுறதன் மூலமாக அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக மட்டும் நம்ம பெரிய பணக்காரங்க ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மிக மிக தவறான பார்வை. ஓகேங்களா? ஆக்டிவ் இன்கம் இல்லாமல் உங்களால் பேசிவ் இன்கம் மூலமாக பெரிய பணக்காரங்க ஆக முடியாது. அதனால தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்டிவ் இன்கம் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமாக்கணும். அப்படி ஆக்டிவ் இன்கம்மை நீங்கள் அதிகமாக்கினதுக்கப்புறம் கடைசியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைக்க வேண்டிய ஓட்டை என்ன தெரியுமா? அதுதான் முதலீடு. ஓகேங்களா? முதலீடு கண்டிப்பாக என்ன செய்யணும், பண்ண வேண்டும். ஓகேவா? முதலீடு பண்ண வேண்டும். முதலீடு பண்ணாமல் உங்களால் வந்து என்ன செய்ய முடியாது, பொருளாதார விடுதலையை நோக்கி நகர முடியாது. எந்த அளவுக்கு ஆக்டிவ் இன்கம் உங்களுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முதலீடு அப்படிங்கிறது பேசிவ் இன்கம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு ஆக்டிவ் இன்கம் முக்கியமோ அந்த அளவுக்கு பேசிவ் இன்கமும் முக்கியம், முதலீடும் முக்கியம். நீங்கள் வெறுமனே ஆக்டிவ் இன்கம்மை மட்டும் நீங்கள் சார்ந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை சோர்ஸ் மூலமாக வந்து நீங்கள்
உள்ளே வந்து அந்த பணத்தை நீங்கள் கொண்டு வந்தாலும் அது அப்படியே வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா செலவு பண்ணி அது போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பணம் என்ன செய்யாது அப்படின்னா பெருசாகாது, வளராது. அஃப்கோர்ஸ் ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய லெவலில் அதிகமான வருமானம் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆக்டிவ் இன்கமே உங்களை வந்து பொருளாதார விடுதலை நோக்கி நடத்தும். ஆனால் நம்மளில் பெரும்பாலான நபர்கள் ஒன்றும் கோடிக்கணக்கான வருமானம் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ண போகிறதில்ல. நம்ம சிம்பிளான ஒரு சில விஷயங்கள் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், மணி வந்து மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து இன்கம் வர வைக்க போகிறோம். அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து இந்த முதலீடு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த முதலீட்டை நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் தான் உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டை கண்டிப்பாக இந்த ஓட்டையை வந்து நீங்கள் அடைச்சாதான் உங்களுடைய பக்கெட் அப்படிங்கிறது என்ன செய்யும், முழுசாக வந்து என்ன செய்யும் அப்படின்னா நிரம்பும். ஓகேங்களா? ரைட். இந்த நேரத்தில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையை வந்து இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்திய சூழலை மனதில் கொண்டு நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெல்த் பில்டிங் அப்படிங்கிறது ஜெனரேஷனல். ஓகேங்களா? அதாவது இந்திய சூழலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில நேரத்தில் நாம் பணக்காரங்க ஆகிறது அல்லது பொருளாதார விடுதலை நோக்கி போகிறது அப்படிங்கிறது நாம் ஒரு பரம்பரையாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அமெரிக்க மாதிரியான மேற்கத்திய நாடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிஸ்னஸோ ஒன்று பண்ணி அல்லது ஏதோ ஒரு இன்வென்ஷன் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி அவரே வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடித்து அவருடைய வாழ்க்கைக்குள்ளே காலகட்டத்துக்குள்ளே ஒரு பெரிய மல்டி மில்லியனராக வந்து ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட கதைகளை நம்ம ஏராளமாக நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய ஓனர் பில் கேட்ஸ். ஓகேங்களா? சாதாரண ஒரு நபர், ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்திலேருந்து வந்தவர். அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அந்த காலகட்டம் வந்தபோது அவருடைய அந்த இன்வென்ஷன் அது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக மாறினது. ஒரு ரொம்ப ஏழ்மை குடும்பத்திலேருந்து வந்த ஒருத்தர் உலகத்தினுடைய முதல் பணக்காரன் இடத்துக்கு போயிட்டார். ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சூழல் இந்தியாவில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டு பி ஃப்ராங்க் இங்கே கிடையாதுங்க. ஏன் அது இந்தியாவில் கிடையாது? ஏன் இந்தியாவில் வந்து ஒரே ஜெனரேஷன்லேயே வந்து ஒரு பெரிய ஒரு வசதியான பணக்கார குடும்பமாக மாறுறது அப்படிங்கிறதுல சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா அது பல நபர்களுடைய மனசை வந்து வருத்தத்துக்குள்ளே கொண்டு போகும். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஓகேங்களா? இங்கே சிஸ்டம் அப்படி தான். ஓகேங்களா? அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்தில் உங்களால் வந்து ஒரே ஜெனரேஷன்லேயே வந்து உங்களால் அந்த பொருளாதார விடுதலையை அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் இந்தியாவில் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னா நம்முடைய சூழலில் நாம் வந்து நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய பேர பிள்ளைங்க அவங்கள வந்து சரியான விதத்தில் நம்ம நடத்தணும் அப்படின்னா ஒருவேளை உங்கள் ஜெனரேஷனில் வந்து உங்களால் வந்து அந்த பொருளாதார விடுதலை அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அதை அச்சீவ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு வேளை வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், எனக்கு வந்து ஒரு 45 வயசு ஆயிடுச்சுங்க, 50 வயசு ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 70 வயசு ஆயிடுச்சு, சரி இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நான் ஏதாவது பண்ணியிருப்பேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஒரு சிலர் யோசித்துட்டு இருக்கலாம். இப்போ ஒரு வேளை இந்த சூழ்நிலையில் உங்களால் அடைக்க முடிஞ்ச ஒரே ஒரு ஓட்டை ஒரு வேளை இதுவாக மட்டும் இருக்கலாம். ஓகேங்களா? உங்களால் அடைக்க முடிஞ்ச ஒரே ஒரு ஓட்டை இது மட்டும்தான் இந்த சூழ்நிலையில். இப்போ உங்களுடைய மனநிலையை வந்து நீங்கள் மாற்றிக்கிறீங்க. நீங்கள் மாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைங்களுடைய மனநிலையும் நீங்கள் மாற்றுறீங்க. ஓகேங்களா? சொல்லிக் கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நம்மளால் கண்டிப்பாக அந்த பொருளாதார விடுதலையை அச்சீவ் பண்ண முடியும், நம்மளாலையும் நல்ல ஒரு வசதியான ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், அதை வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுடைய பேர பிள்ளைங்களுக்கு நீங்கள் அந்த மனநிலையை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த பிள்ளைங்களை கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போது, ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த பிள்ளைங்களுடைய இதில் பேசணும், நம்ம அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. இந்திய சூழ்நிலையில் தொடர்ந்து குடும்பமாக ஜெனரேஷனாக உழைச்சாதான் ஒரு சில நேரத்தில் 2 அல்லது 3வது ஜெனரேஷனில் நம்ம நல்ல ஒரு வசதியான குடும்பமாக மாற முடியும். அதனால் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து, ஒரு வேளை உங்கள் ஜெனரேஷனில் வந்து உங்களால் இதை மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய ஜெனரேஷனுக்கும் இதை மட்டும் மாற்ற முடிஞ்சால் கூட அட்லீஸ்ட் அடுத்த ஜெனரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து பிக்கப் பண்ணுவாங்க. அவங்க இங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டாம். அடுத்ததாக இங்கே பாருங்கள் கடன். இப்போ நான் வந்து முன்னாடி சொன்னேன், நம்ம பல ஏழை குடும்பங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் குடிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேசினேன் இல்லையா? யோசித்து பாருங்கள், நீங்கள் குடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருக்குதுங்க. இப்போ 35-40 வயசு நல்ல உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் செய்யுது அப்படின்னு சொல்லி நீங்கள் குடிச்சிட்டு அலையலாம். ஆனால் அது எப்போ பாதிக்கும் தெரியுமா?
உங்களுடைய வயசான காலத்தில் உங்களுடைய உடம்பை பாதிக்கும், இன்டர்னலாக உள்ள ஆர்கன் எல்லாம் அழுகி போயிடும். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய பணத்தை நீங்கள் சேர்த்தும் வைக்கலை. கடைசியாக நீங்கள் வயசான காலத்தில் குடித்து உங்களுடைய உடம்பை கெடுத்துட்டு கிடக்கும்போது உங்களை யார் பார்க்க வேண்டியது இருக்கும்? அப்போ உங்கள் பிள்ளைங்க பார்க்கணும். ஓகேங்களா? உங்கள் பிள்ளைங்க பார்க்கணும். அப்போது நீங்கள் உங்கள் பிள்ளைங்க அவங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் குடிச்சு உங்கள் உடம்பை கெடுத்தனால உங்கள் பிள்ளைங்க உங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து இப்போ செலவு யாருக்கு? உங்கள் பிள்ளைங்களுக்கு. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ பண்ணி ஒரு கடன் இல்லாமல் ஒரு நல்லதும் செய்யலை. அதை விட மோசமாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கெடுதல் வேறு செஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் கடன்காரர் ஆகிறது இல்லாமல் உங்கள் பிள்ளைங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத செலவுக்குள்ளே தள்ளுறீங்க. பாருங்கள், அட்லீஸ்ட் உங்களால் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியலை. ஓகேங்களா? மேலே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒருவேளை உங்களால் செய்ய முடியலை. இதெல்லாம் ஒருவேளை உங்களால் செய்ய முடியாமல் இருக்கலாம். அட்லீஸ்ட்டு உங்களுடைய ஜெனரேஷனை, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் இந்த இடத்துல விட்டுட்டு போனீங்க அப்படின்னா, கடன் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா, நீங்கள் குடிக்காமல் உங்கள் உடம்பை கெடுக்காமல் உங்கள் பிள்ளைங்களுக்கும் தேவையில்லாத செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்க அட்லீஸ்ட் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் பிள்ளைங்க இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தேவையில்லாத செலவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்திய சூழலில் ஒரு சில நேரங்களில் நம்ம பொருளாதார விடுதலையை நோக்கி போகிறது அப்படிங்கிறதுல ஒரு ஜெனரேஷனல் இது இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை பார்த்துட்ருக்கிறவங்க, நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு குறைஞ்ச வயசு உள்ளவங்க அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் இதில் பொருளாதார விடுதலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் பாதி தூரமாக அது போக முடியும். உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய பேர பிள்ளைங்களுடைய மனநிலையை அட்லீஸ்ட் 1-2 விஷயங்களை நீங்கள் சரி பண்ணி விட்டுட்டு போனீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, அவங்கள சரியான பாதையில் அவங்கள கை காட்டி விட்டுட்டு போனீங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பொருளாதார விடுதலையை அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த விஷயங்கள் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பொருளாதார விடுதலையை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டை, ஒரு உற்சாகத்தை, ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.